வணக்கம். நம்ம வந்துட்டோம் செங்கல்பட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், வர முடியல. அதில் அடுத்த வாரம் வேறு வெள்ளிக்கிழமை வந்திருக்கேன். என்னென்னா அவர் கேட்டாங்க 3 லிட்டர் நல்லெண்ணெய், 3 மாலை கேட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். 3 லிட்டர் நல்லெண்ணெய் 1090 ரூபா, 3 மாலை 450 ரூபா. வாங்கிட்டு வந்து சாமி வரல, அவங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சாமிக்கு தெரியுமா தெரில. ஆனால் இப்போ மாலை வாங்கிட்டு எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கோம். டோக்கன் வாங்கி வச்சுருக்கோம். 15,000 டோக்கனு. உள்ளே 10 மணிக்கு சாமி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரிலாம் வந்துருக்குன்னு. மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன், எண்ணெய் வாங்கி வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணுவாரா இல்லை இதுக்கு மேலே அமௌண்ட்டு பணம் எக்ஸ்ட்ரா கேட்பாரா தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க. எண்ணெய் அப்படி தான் கேட்டாங்க, எண்ணெய் கேட்டாங்க, மாலை கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் 20,000 கேட்டார், 5,000 கேட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எப்படி கேட்பாரு தெரியல சாமி. இப்போ கேட்டது வரைக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கோம். சாமி வந்தால் தெரியும். இந்த கோயில் தான். கோயிலை போகிறேன் பாருங்கள். ஆட்டோவில் உட்காந்து பேசுகிறேன். இதுதான் கோவில். இங்கே தான் நம்ம ஆட்டோ நிற்கிது. கோயில் வாசப்படி கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்கன்னா கேட்குறீங்களாடா? இல்லைன்னா அது மாதிரி கோயில் குலமாக தான்டா தேடி அழியணும் கல்யாணம் ஆகலைன்னா. நம்மளாம் அவ்வளோ பொண்ணு வந்து வயசில் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நம்ம அதை வந்து ஏற்றுக்கலை. அப்போல்லாம் வேணான்ட்டேன். நிறைய பொண்ணுங்க தேடி வந்தாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. எனக்கு பிடிக்கலைங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம தேடி போனால் நம்ம அண்ணன்றாங்க, அங்கிள்ன்றாங்க. நம்ம நிலமை அப்படி. நம்ம என்ன பண்ணுறது? சரி சாமிக்கிட்டையாவது போவோம் கேட்போன்னு வந்தாங்க. சாமி பெரிய லிஸ்ட்டாக போடுறாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னு. அதான் சொல்லுவாங்களா, தேடி வரும்போது அது அருமை தெரியாது, இல்லைன்னா அதான் அருமை தெரியும்னு சொல்லுவாங்களா. உண்மையாக தயவு செஞ்சு வயசுலேயே ஒரு பொண்ணு இருந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்குங்க. நல்ல அழகான பொண்ணு, நல்ல பொண்ணாக இருந்தால். நமக்கு வயசு இருக்குது பார்த்து நினைக்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உங்கள் பிரபு. எனக்கு நான் சொல்லிக்கிறேன், சரியா? எங்களுக்கு தெரியும்டா அவன் வேலையை பாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்லிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கங்க, பிடிக்கலையா நீங்கள் எப்போயும் இருக்க மாதிரி இருங்கப்பா. பாய்ப்பா.